இந்த நாளிலே நம்முடைய கூடி வந்திருக்கிற காரியம் ஏதோ தற்செயலாய் நடந்தது அல்ல. இது தேவனுடைய தீர்மானம், நியமனம் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள். திறந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள். திறந்த வானம்னு சொல்லும்போது நாம் எதை அர்த்தப்படுத்துகிறோம் என்றால், தேவனுடைய சிங்காசன அறைக்குள்ளாக விடுதலையோடு சென்று தேவனுடைய மகிமையான பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு காரியம் தான் திறந்த வானம். திறந்த வானத்துக்கு கீழே நாம் வந்து விடுவோமானால் தேவனுடைய ஒரு விசேஷித்த அங்கீகாரத்தையும் தேவனுடைய தயவையும் நம்மால் அனுபவிக்க முடியும். திறந்த வானத்துக்கு வந்து விடுவோமானால் தேவனுடைய அங்கீகாரமும் தேவனுடைய விசேஷித்த தயவையும் நம்மால் அனுபவிக்க முடியும். இந்த நாளின் செய்திக்கான திறவுகோள் வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் கீழ்த்தளத்திலிருந்தாலும் மேல் தளத்திலிருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை பார்த்து வாசிக்கும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். இது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தம். நீங்கள் அதை உரிமை பாராட்ட வேண்டும். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா வாசிக்கலாமா? இந்த வசனத்திலே உங்களை வைத்து, தனிப்பட்ட நபராகிய உங்களை வைத்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் வித்தியாசமா வாசிக்கணும். நீங்க இங்க மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்திலே உங்களை வைத்து வாசித்து பாருங்கள். தனிப்பட்ட ரீதியில வாசிக்கலாமா? ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்காதிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில வாரங்களுக்கு முன்பாக இந்த தலைப்பை நாம் ஆரம்பித்தோம். 3 கருத்துக்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வசனத்திலே ஒரு 3 காரியங்கள் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, வானங்களின் பொக்கிஷசாலை. இரண்டாவது, பருவங்களின் நேரம். மூன்றாவது, பிரயாசப்படுகிறவர்களின் ஜெயம். முதலாவது, வானங்களின் பொக்கிஷசாலை, the treasury of heaven. இரண்டாவது, பருவங்களின் நேரம், the timing of the season. மூன்றாவது, பிரயாசப்படுகளின் ஜெயம், the triumph of the workers. நாம் போன ஞாயிற்றுக்கிழமை முதல் குறிப்பை நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? வானத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்யச் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் வானத்தை திறந்து அக்கினியை அனுப்ப விரும்புகிறார். அதுதான் எலியாவின் நாட்களிலே கர்மேல் பர்வதத்திலே நடந்த ஒரு விஷயம். தேசத்திலே பயங்கரமான பஞ்சம், 3 வருஷம் பஞ்சம், வறட்சி. யோசிச்சு பாருங்க, அநேகர் மாண்டு மடிந்து போயிருப்பார்கள். மிருக ஜீவனங்கள்லாம் அழிந்து போயிருக்கும்.
ஆகாப் ராஜா என்ன பண்ணாராம் தெரியுமா? தன்னுடைய அரண்மனையில் உள்ள ஆட்களை அனுப்பி எங்கே மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்கும்படியாக ஜனத்தை அனுப்புகிறார். யோசித்து பாருங்க, எப்படியாவது அந்த மிருக ஜீவங்களை காக்க வேணும். தேசத்திலே பயங்கரமான பஞ்சம், மிருகங்களுக்கு கூட சரியான ஆகாரம் இல்லாதபடினாலே ஆகாப் ஆட்களை அனுப்பி அந்த மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை எந்தெந்த இடத்துல ஏதாவது கொஞ்சமாவது பசுமை இருக்குமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை, 3 வருஷம் பஞ்சம். இப்ப கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி ஆகாபுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார், மறுபடியும் தேசத்திலே மழையை பெய்ய பண்ண போகிறார் என்று சொல்லி கர்மேல் பர்வதத்திலே ஏராளமான ஜனங்கள், பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், எலியா இன்னொரு பக்கம். நீ யோசித்து பார்க்கணும், இஸ்ரவேலிலே பெரும்பாலான ஜனங்கள் எலியாவின் பக்கத்தில் இல்லை. எலியா அந்த இடத்துல தனி மனுஷனாய் நிற்கிறார். கர்த்தரை தேடுகிற ஜனம் இல்லை. இஸ்ரவேலுக்குள்ளே தேவனை மறந்து விட்டார்கள், விக்கிர ஆராதனைக்குள்ளாக போய்விட்டார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆகவேதான் வானம் அடைக்கப்பட்டது. இப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நான் வானத்தை திறந்து மழையை பெய்ய போகிறேன். ஆனா அதுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை செய்யணும். வானத்தை திறந்து நான் அக்கினி அனுப்ப வேண்டும். ஆசீர்வாதத்தின் மழை அனுப்புவதற்கு முன்பாக வானத்தை திறந்து சுத்திகரிக்கிற அக்கினியை நான் அனுப்ப வேண்டும். எனக்கு அருமையான சபையாரே, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் வானத்தை நோக்கி பார்த்தது எதுக்கு தெரியுமா? மழைக்காக. இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு நான் வானத்தை நோக்கி பார்க்கிற காரணம் எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்துக்காக. ஆண்டவனுக்கு இதை தரணும், எனக்கு அதை தரணும்னு சொல்லி நம்ம அண்ணாந்து வானத்தை பார்க்கிற நோக்கம் என்னவென்றால் ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ வானத்தை நோக்கி பார்க்கும்படியாக நான் எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதத்துக்காக அல்ல. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நான் அக்கினி அனுப்பி உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். Fire to purify, rain to prosper. அக்கினி நம்மை சுத்திகரிக்கும்படியாக, மழை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு செழிப்பு உண்டாக்கும்படியாக, ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக இன்னைக்கு கர்த்தர் கடைசி கால சபைக்கு சொல்றார், நீங்க வானத்தை நோக்கி பாருங்க, கண்டிப்பாக நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா ஆசீர்வதிப்புக்கு முன்பாக நான் உங்களை சுத்திகரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை மாத்திரம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றால், கர்த்தர் கண்டிப்பாக வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். கர்த்தர் சொல்ற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது, ஒரு நாளும் பொய்யாகாது. நாம் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், இந்த ஒரு வசனத்தை நாம் அநேக வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியல. உபாகமம் 28ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு விசேஷமான அதிகாரம். இந்த அதிகாரங்களிலே ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, சாபங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற
உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சும்மா செவி கொடுக்கிறது உண்டு. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? கீழ்ப்படிதல். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவிசாய்த்து, உண்மையாய் செவிசாய்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு காண்பிக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் கர்த்தர் உனக்காக, உங்களுக்காக, சகோதரே உங்களுக்காக, சரி உங்களுக்காக வானத்தை திறப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முதலாவது குறிப்பை நாம் தியானித்தோம், வானங்களின் பொக்கிஷசாலை, the treasury of heaven. இன்னைக்கு இரண்டாவது குறிப்பை நாம் கவனிக்க போகிறோம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திசை திருப்பப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க, உண்மையாய் செவி கொடுங்க. கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். பருவங்களின் நேரம், the timing of the seasons, பருவங்களின் நேரம், God's perfect timing in our lives. நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை அவர் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார், தீர்மானித்து வைத்திருக்கிறார். வாசிக்கப்பட்ட திறவுகோள் வசனம் உபாகமம் 28:12 அடுத்த காரியம், அந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில். அப்ப ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது, அப்படிதானே? நல்ல கவனிங்க. காலங்கள் என்று சொல்லும்போது ஏதோ தற்செயலாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. காலங்கள் தேவனால் நியமிக்கப்படுகிற ஒரு காரியம். Seasons are not arbitrary, they are ordained by God. Amen. ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறவர் அல்ல. ஒரு நோக்கத்தோடு தேசத்திலே செழிப்பு உண்டாகும்படியாக, நம்முடைய குடும்பங்களிலே செழிப்பு உண்டாகும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் வானத்தை திறந்து ஏற்ற காலத்திலே நமக்கு மழையை தருகிற கர்த்தர். மழைன்னு சொல்லும்போது நம்ம எழுத்தின் பிரகாரமான மழை யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதங்கள். இந்த பழைய ஏற்பாட்டிலே மழை என்று எழுதப்பட்டிருக்க காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தை நோக்கி பார்க்கிற பிரதான நோக்கம் அந்த மழைக்காக தான். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் மழை பெய்தல் ரொம்ப குறைவு. ஆகவேதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசானான்னு பாடின காரணம் என்ன தெரியுமா? மழையை அனுப்பி எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் தேசம் வறண்டிருக்கிறது, மழை அனுப்புங்க. இஸ்ரவேலுக்கு மழை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதங்கள் அநேகம். ஆமென். யோசித்து பாருங்கள், ஒரு நிலம் கனி கொடுக்கிறதாய் மாற வேண்டுமானால் அநேக காலங்களுக்குள்ளே அந்த பூமி கடந்து போக வேண்டும். ஒரு பூமியில வளர்ச்சி வரணும், ஒரு பூமியில கனி வர வேண்டுமானால் அந்த பூமியானது அநேக காலகட்டத்துக்குள்ளே செல்ல வேண்டும். விதைக்கிற ஒரு காலம் உண்டு, வளர்கிற காலம் உண்டு, அறுக்கிறதற்கான ஒரு காலமும் உண்டு. எப்படி ஒரு பூமி கனி தருவதற்கு முன்பாக பல காலங்களுக்கு உட்பட்டு கடந்து போகிறதோ, அதே போல
ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறதுக்கு ஒரு காலம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து அவரை போல மாறுகிறதுக்கான ஒரு காலம், அறுவடைக்கான ஒரு காலமும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து பார்க்க முடியாது விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய விதையை விதைக்கிற ஒரு காலம் இது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிற ஒரு காரியம் இது. அது மாத்திரமல்ல, கண்டிப்பாக ஒரு அறுவடையின் காலம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நல்ல கவனிங்க சகோதரிய சகோதரிய, விதைக்கிற காலத்துக்கும் அறுக்கிற காலத்துக்கும் நடுவே வளர்கிற ஒரு காரியம் உண்டு. வளர்ச்சி. ஒரு விவசாயி விதைகளை விதைத்து அறுவடைக்காக காத்திருக்கும் போது அது முளைத்து வளராவிட்டால் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் வேஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுங்க? ஒரு விதையை விதைத்து ஒரு விவசாயி அறுவடைக்காக காத்திருக்கும் போது அந்த விதைகள் முளைத்து வளராத பட்சத்தில் 1 வருஷம் இல்லைங்க, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் அந்த விவசாயி காத்திருந்தாலும் பலன் இல்லை. அப்ப பலன் எதை பொறுத்து இருக்கிறது தெரியுமா? வளர்ச்சியை பொறுத்து இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலன் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியை பொறுத்து இருக்கிறது. நீங்க எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என வாஞ்சேன்? ஆண்டவரே, வாரந்தோறும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உங்களுடைய திருவசனமாகிய விதையை எங்களுக்குள் விதைத்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய விதை என்னிலே வளர்ந்து ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர எனக்கு உதவி செய்யும். இந்த ஜெபம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். எவ்வளவு களவு ஆவிக்குரிய ரீதியில நாம் வளர்கிறோமோ அவ்வளவு களவு நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாய், ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் மாறும். ஆமென். அவருடைய சாயலில வளரணும், அவருடைய சுவாபத்தில் வளரணும், அவருடைய கிருபையில வளரணும், அவருடைய ஞானத்தில் வளரணும், அவருடைய தயவுல வளரணும், அவருடைய அன்புல வளரணும். சபையை குறித்ததான தேவனுடைய தீர்மானம் என்ன? மணவாட்டியின் மணவாளனை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்க. அந்த சின்ன குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அதை வளர்க்க அவர்கள் எடுக்கிற பிரயாசத்தை யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறேன். இப்போ சமீப காலத்தில் பிள்ளைங்க படுற பாடு பார்க்குறேன்ல, அவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன குழந்தைய வளர்த்தெடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெற்றோர்கள் அசராம ஓயாம சோர்ந்து போகாம அந்த சின்ன பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க. ஆனால் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையோட வளர்ச்சியை நாங்கள் பார்க்கணும். என்னைக்கு இந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும், என்னைக்கு இந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கும், என்னைக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்க, எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு அருமையான தேவ சபையே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பராமரித்து ஆதரித்து நம்மை தேற்றி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவையை சந்தித்து, இதெல்லாம் எதுக்கு? வளரும்படியாக, வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை வளரவே இல்லைன்னா அந்த பெற்றோர்கள் உள்ள எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. அந்த பெற்றோருடைய உள்ள எவ்வளவு தவிக்கும் என்று யோசித்து பாருங்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளராத பட்சத்திலே தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு துக்கப்படுவார். அவர் செய்த எல்லா காரியங்களுமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. காலங்களை குறித்து தியானிக்கிறோம். இந்த பூமியிலே தேவன் முதல் காலங்களை கொண்டு வந்த அந்த பின்னணியை நீங்கள் யோசித்து பாருங்க. எந்த ஒரு பின்னணியிலே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்குள்ளே ஒரு காலத்தை கொண்டு வருகிறார்? What is the background in which God brings seasons into the world? உலகத்துக்குள்ளே காலங்களை கொண்டு வருகிற ஒரு காரியம். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள்.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இனி மனுஷன் நிமித்தம் நான் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தேவன் இந்த பூமியிலே காலங்களை நிர்ணயிக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம வாசித்தோம். 22வது வசனத்திலே பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னாராம். உள்ளத்தில் சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார் பாருங்க. தனக்குத்தானே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இனிமேல் நான் பூமியை சபிக்கிறது இல்லை, இனிமேல் நான் பூமியை அழிக்கப் போகிறது இல்லை, அதுக்கு மாறாக காலங்களை உருவாக்க போகிறேன். இந்த காலங்கள் எதுக்கு தெரியுமா? அறுவடைக்கு. இந்த காலங்கள் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை, இந்த காலங்கள் இல்லைன்னா அறுவடை இல்லை. பூமியிலே அறுவடை செய்ய வேண்டுமானால் இந்த காலங்கள் மிக மிக முக்கியம். அதனாலதான் ஆவியானவர் எழுதி வச்சுக்க பாருங்க, விதைப்பும் அறுப்பும். அங்கதான் ஆரம்பிக்கிறதே. விதைப்பும் அறுப்பும் இருக்க வேண்டுமானால் சீதளமும் உஷ்ணமும் வேண்டும், கோடைக்காலமும் வேணும், மாரிக்காலமும் வேணும், பகலும் வேணும், இரவும் வேணும். அருமையான தேவ ஜனமே, இந்த காலங்களை கர்த்தர் பூமிக்குள்ளே உருவாக்கி பூமியை செழிப்பாக்குவதற்கு முன்பாக, அல்லது கர்த்தர் இந்த தீர்மானத்தை எடுத்ததற்கான காரணம் என்ன? நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது பேசுறேன். 21வது வசனத்தை பாருங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்த உடனே தனக்குள்ளே கர்த்தர் ஒரு தீர்மானம் செய்கிறார். என்ன தீர்மானம்? இனிமேல நான் பூமியை சபிக்க மாட்டேன், இனிமேல நான் பூமியை அழிக்க மாட்டேன், அதற்கு மாறாக காலங்களை உருவாக்கி பூமியை செழிக்கப்பட போகிறேன். நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நான் சந்தித்ததெல்லாம் ரொம்ப மோசமான காலங்கள், வறட்சியின் காலம், வெறுமையின் காலம், நஷ்டத்தின் காலம், கண்ணீரின் காலம், பாடுகளின் காலம், ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை, ஒரு ஆவிக்குரிய செழிப்பின் காலத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய தயவு செய்து கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சாதகமான, ஆசீர்வாதமான, செழிப்பான ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டுமானால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? சுகந்த வாசனை எதிர்பார்க்கிறார். சுகந்த வாசனை எதிர்பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், காலங்கள் தற்செயலாக நடக்கிறது அல்ல, தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. கர்த்தர் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகந்த வாசனை முகர முடியுமானால் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தின் காலத்தை கர்த்தரை உருவாக்குவார். இதை கூடுமான எழுதிக் கொள்ளுங்க. When your life becomes a sweet savor unto the Lord, God sends His fragrant favor upon you. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாய் மாற முடியுமானால்
தேவன் வானத்தை திறந்து தேவ தயவை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுவார். When you become sweet savor, God showers his favor. No savor, no favor. எங்கே சுகந்த வாசனை இல்லையோ அங்கே தேவ தயவு இல்லை. இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கை வறண்டு இருக்கிறது? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? இன்னைக்கு ஆவியானவருடன் பேசுறார். நீங்க தேவ தயவு அனுபவிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி மாறணும்? சுகந்த வாசனையா மாறணும். அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே சுகந்த வாசனை கர்த்தர் முகண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுகந்த வாசனை எதிலிருந்து வருதுங்க? அந்த சுகந்த வாசனை எதிலிருந்து வந்தது? 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். அப்பொழுது நோவா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல மிருகங்களையும், சுத்தமான சகல பறவைகளிலும், சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தகன பலியாக பலியிட்டான். அந்த தமிழ் வேதாகமத்தில் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு. ஏதோ சுத்தமா இருக்குன்னு எடுத்துடல. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சுத்தமான மிருகம் தான், சுத்தமான பறவை தான். ஆனாலும் நோவா எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகளின் மத்தியிலே இன்னும் சுத்தமா இருக்கிறத தேடுறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த பரிசுத்தம் தாங்க தேவனுக்கு சுகந்த வாசனை. நம்முடைய காணிக்கை தசமபாகங்கள் அல்ல, நம் ஆண்டவருக்காய் செய்கிற ஊழியங்கள் அல்ல, அவருக்காய் எடுக்கிற பிரயாசங்கள் அல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு. பரிசுத்தத்திலும் பரிசுத்தம், சுத்தத்திலும் சுத்தம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசப்படுகிறார். அவர் பரிசுத்தர் அல்ல, மகா பரிசுத்தர். இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், வாலிப மகனே, வாலிப மகளை கேளுங்க. உங்களோட வாழ்க்கையை மாத்திரம் பரிசுத்தத்துக்கு என்று ஒப்பு கொடுப்பில் என்றால் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை விசேஷமா மாற்றினார். உங்களுக்குன்னு ஒரு சாதகமான காலத்தை கர்த்தரே உருவாக்குவார். கர்த்தரே உருவாக்குவார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புங்க எகிப்துக்கு அதிபதியா மாறினது ரகசியம். திறவுக்குள் என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம். சிந்தித்து பாருங்க. The secret of Joseph, the prisoner in Egypt, became the premier. The key was holiness. Hallelujah. வாலிப மகனே, வாலிப தங்கச்சி, தயவுசெய்து கேளு. Holiness was the secret of Joseph, the prisoner, to become the premier of Egypt. சாதாரண யோசேப்புங்க, அடிமையா விற்கப்பட்ட யோசேப்பு, தவறாய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் அதிபதியாய் மாற்றுகிறார் என்றால் யோசேப்பு சுகந்த வாசனையாய் மாறினதான். இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே சுகந்த வாசனையா மாறிட்டீங்கன்னா உங்களோட ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இதைதான் தானியேலுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். அடிமையா, பாபிலோனுக்கு அடிமையா போன தானியேல். ஆனா தானியேல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தீட்டுப்பட்டல் ஆகாது என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே தீர்மானித்திருக்கிறேன். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்தார்.
பாபிலோனுக்கு அடிமையா போன தானியேலே பிரதானிகளுக்கு பிரதானி, சாதாரண உயர்வுள்ள வராது, பிரதானிகளுக்கு பிரதானி. அருமையான தேவ மகனே மகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம், திருவிருந்து பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம், நான் வாழ்கிற பரிசுத்தம் அல்ல, நீர் விரும்புகிற பரிசுத்தம். இன்றைக்கு எனக்கு இருக்கிற பரிசுத்தம் அல்ல, நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அதுக்கு நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லி பாருங்களேன் சகோதரே, சொல்லி பாருங்க சகோதரே, சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துற விதம் முற்றிலும் வித்தியாசமா மாறி. கர்த்தர் என்கிட்ட ஒரு நாள் பேசினார். ஆண்டு சொன்னார், நான் உன்னை தொடுவேன், ஆனால் நீ முந்தி வாழ்ந்த வாழ்க்கை மாதிரிலாம் வாழ முடியாது. நான் உன்னை தொடுவேன், ஆனால் உன் இஷ்டப்படியெல்லாம் செய்ய முடியாது. நான் உன்னை தொடுவேன், ஆனால் நீ விரும்புகிற இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அதுக்கு ஆயத்தமா? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, எதை இழந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன தொடணும் ஆண்டவரே, உனக்கு என்ன பரிசுத்தமாக வாழணும்ப்பா. நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படணும். தீமையை வெறுக்கிற, பாவத்தை வெறுக்கிற ஒரு வரத்தை தாங்க. பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு வரத்தை தாரும். நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். இந்த ஜெபம் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ரோமர் 12:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றேன். உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையா மாறும்போது தேவன் அவருடைய தயவை பொழிய ஆயத்தமா இருக்கிறார். When you become a saver, God will shower his favor. எங்கேயாவது எழுதி வைங்க இதை. ஆமென். ஆண்டவரே, நான் சுகந்த வாசனையா மாறணும்பா. வேன் சாவனர் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் இப்படியாக எழுதினதை நான் ஆண்டுகளுக்கு முன்பு படித்த ஞாபகம் இருக்கிறது. நல்ல ஒரு பரிசுத்தவான் வேன் சாவனர். அவர் எழுதுகிறார், நீங்க ஒரு பிரபலமான பிரசங்கியா மாறணும்னா சந்தோஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணுமா? ஒரு பிரபலமான பிரசங்கியா மாறணும்னா எதை குறித்து பிரசங்கம் பண்ணணும்? சந்தோஷமா எப்படி இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணணும். ஒரு பிரபலமற்ற ஒரு பிரசங்கியா மாறணும்னா எப்படி பரிசுத்தமா இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணணுமா? சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எங்கெங்க போயிட்டு இருக்கு? சந்தோஷத்துக்கு நேரா போயிட்டு இருக்கு. பரிசுத்தத்துக்கு நேராக ஓடுகிற ஜனம் ரொம்ப குறைவு. சபைக்குள்ள வந்தாலும் அவங்களை சந்தோஷப்படுத்துற ஏதாவது காரியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க. They want the church to be a place of entertainment. இல்ல. இன்னைக்கு உலக அளவிலே கிறிஸ்தவம் சந்தோஷத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு சிலராக மீந்தவர்களாக தேவன் பரிசுத்தத்துக்கு நேராக ஓடுகிற ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். சந்தோஷத்துக்கு நேராக ஓடுறவனா அல்லது பரிசுத்தத்துக்கு நேராக ஓடுகிறவனா? இதை தான் ஆண்டவர் சொன்னார். விசாலமான பாதை அழிவுக்கு நேராக நடத்தினோம், ஆனா குறுகலான பாதை narrow way will lead to eternal life. நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். என்னோட வாஞ்சை, என்னோட ஜெபம் இதுதான். ஆண்டவரே, ஏசிய பெரம்பூர் சபை
சந்தோஷத்துக்கு நேரம் அல்லப்பா, பரிசுத்தத்துக்கு நேரம். not toward happiness but toward holiness. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. ஒரு நாள் அதிகாலையில் கர்த்தர் என்னோட இப்படியா பேசினார். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரம் முழுமையா என்னிடத்துல நீ ஒப்பு கொடுத்து விடுவாயானால் உன்னுடைய சகல காரியத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. God is ready to assume all responsibilities for the life wholly yielded to God. தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்து நடத்துவேன் என்று சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீங்க வாஞ்சி, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் முழு பொறுப்பெடுத்து நீ நடத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆயத்தமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லெனார்ட் ராவன்ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான், Why Revival Tarries என்ற புக்கை எழுதினவர். அந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி வாசிங்க. Why Revival Tarries, ஏன் எழுப்புதல் தாமதமாகிறது என்ற ஒரு தலைப்பிலே இந்த அருமையான தேவதாசன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். லெனார்ட் ராவன்ஹில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களிலும் மேலான ஒரு அற்புதம் உண்டானால், அவர் எழுதுறாரு, ஒரு பாவியான மனுஷனை இந்த பாவ உலகிலிருந்து பிரித்து எடுத்து அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமாக இந்த பாவ உலகிலே வைத்து பரிசுத்தமாய் வாழ செய்கிறாரு. இதுதாங்க பெரிய அற்புதம். இதுக்கு மேல ஒரு அற்புதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு பாவியான மனுஷனை இந்த பாவ உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் இந்த பாவ உலகத்திலே வைத்து அந்த மனுஷனை பரிசுத்தமா வாழ உதவி செய்கிறார். இதான் தேவன் செய்யக்கூடிய பெரிய அற்புதம் என்று அந்த தேவதாசன் எழுதுகிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு என்னை முற்றிலுமா கொடுக்கிறேன். சிந்தையில பரிசுத்தம்பா, என்னோட வார்த்தையில பரிசுத்த ஆண்டவரே, என்னோட பார்வையில பரிசுத்த ஆண்டவரே, என்னோட செய்கையில பரிசுத்தம், என்னோட நடையிலே பரிசுத்தம். தீர்மானித்து பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், சகாயம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு காலங்களை உருவாக்கணும்னா ஒரு பரிசுத்த ஜீவ பலியா மாறணும், சுகந்த வாசனையா மாறணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஞானி எழுதுறார் பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே அவர் கொடுக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு, ஒரு ஏற்ற சமயம் உண்டு. ஹல்லேலூயா. பருவங்களின் நேரம், ஆசீர்வதிக்கிற காலம், கர்த்தர் வானத்தை திறந்து மழையை பெய்யப்படுகிற ஒரு காலம். எனக்கு அருமையான சபையாரே, கர்த்தர் வானத்தை திறந்து மழையை பெய்யப்படணும்னா, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணணும்னா, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம். நான் சொல்றேன், தயவுசெய்து கவனித்து பாருங்க. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறோம், அப்படிதானே? தவறு இல்லை. We want to see blessing, but God wants to see His purpose behind that blessing. நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறோம், ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்ன இருக்கிற நோக்கத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்ன ஒரு நோக்கம் இருக்கு. அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பாக தேவனுடைய நோக்கம் இருக்கு. எப்படி ஆசீர்வாதத்துக்கு பின்ன தேவனுடைய நோக்கம் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறவர்கள் அல்ல, பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் அல்ல, கர்த்தர் பார்க்கிறவனமாய் நாம் பார்க்கணும்.
கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? ஆசீர்வாதத்துக்கு பின்பாக இருக்கிற அவரோட நோக்கத்தை பார்க்கிறார். பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற அவரோட நோக்கத்தை பார்க்கிறார். சிந்தித்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே. வரம்பற்ற தேவன், கால நேரங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன், இன்றைக்கு காலத்துக்கு உட்பட்டு மனிதனுடைய வாழ்க்கையை கிரியை செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் பின்பாக பூமி வானத்தின் கீழே நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டு. The purpose behind everything. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை அனுமதிப்பார் என்றால், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. நல்ல கவனிங்க. நல்லாதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பிரச்சனை, சமாளிக்க முடியல. பிரச்சனைக்கு தீர்வு தேடாதீங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்காதீங்க. அதுக்கு மாறா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பின்பாக உம்முடைய நோக்கம் என்ன? இந்த பிரச்சனைக்கு பின்பாக உம்முடைய நோக்கத்தை காண்பிங்க ஆண்டவரே. கேட்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குதா? திடீர்னு ஒரு பிரச்சனை வருகிறது. மனுஷன் இயல்பாக நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்? இங்க போய் கடன் வாங்கலாமா, அங்க போய் கடன் வாங்கலாமா, அவருக்கு ஃபோன் பண்ணலாமா, இவருடைய உதவியை கேட்கலாமா? இல்லை இல்லை இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? காரணம், அவர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிப்பதில்லை. தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுனாலும் அவருடைய பெர்மிஷன் வேணும். அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒன்றுமே சம்பவிக்காது. அப்ப பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுல பின்னால் இருக்க நோக்கத்தை காமிங்க. நான் எங்க மாறணும்? நான் எங்க தப்பா போறேன்? எங்க நான் சரியில்லை? ஒரு சுகவீனம் வருமானால், ஒரு வியாதி வருமானால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எங்க திருத்திக்கணும்? நான் எங்க மாறணும்? எங்க நான் தவறு செய்திருக்கிறேன்? அதே போல உங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வந்தா உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு எது கொடுத்துருக்கிறீங்க? உங்களோட நோக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. வேதாந்தத்திலே பல உதாரணங்கள் இருக்கிறது. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உதாரணத்துக்கு, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீட்டை கொடுத்துட்டாருன்னு வைங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்ன இருக்கிற தேவனோட நோக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு சொந்த வீடை கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு பின்னால, அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்ன இருக்கிற தெய்வீக நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் அந்த வீட்டை கொடுத்திருக்கிறார்? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன் தீர்மானிக்கப்பட்ட எல்லா காலங்களும் கர்த்தராலே முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். உங்களுடைய குடியிருப்பு எல்லைகளை கர்த்தர் முன் தீர்மானத்தின்படி குறித்திருக்கிறார். எதற்காக? அடுத்த வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும், அவர்கள் ஒரு குருடனை போல தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்ப கர்த்தர் நம்முடைய குடியிருப்பு ஸ்தலத்தை குறிக்கிற நோக்கம் என்ன? தேடியாகில் அவரை கண்டுபிடிக்கணும். அவரை தேடணும் பிரதர், தேடணும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். ஒருவேளை இந்த சபை ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அடிக்கடி வீடு மாற்ற மாதிரி வந்துடுது, ஆண்டுகளுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசித்து யாராவது உட்கார்ந்துருப்பீங்களா?
சொந்த வீடு கிடைக்க ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். ஒரு நல்ல வீடு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரகசியம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீரோட வீட்டை கொடுப்பீரானா நம்ம தேடி ஆகிலும் கண்டுபிடிப்பேன், நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரே. அப்ப கர்த்தர் வீட்டை கொடுக்கறதுக்கு காரணம் தேடணும். தடவி ஆகிலும் இந்த நோக்கத்துக்காக வீடை கட்டிக்கினா கொடுப்பாரு. இதை விட்டுட்டு ஆண்டவரே பெரிய பங்களா தாரும், எல்லாரும் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படணும், ஒண்ணுமே கிடைக்காது. மற்றவர்கள் பார்க்கறதுக்காக அல்ல, வேற எந்த நோக்கத்துக்காக அல்ல, பெருமை பாராட்டுகிறதுக்காக அல்ல. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் போய் தேடணும் ஆண்டவரே. தடவியாக உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் பண்ணியிருக்கிற அடிக்கடி என்னோட வீட்டில் இருக்கிற பொருள், ஒவ்வொரு பொருளையும் தொடும்போது ஆண்டவரே உங்களுடைய தயவு, நீர் கொடுத்ததா ஆண்டவரே. பவுல் சொல்றார் பாருங்க, கர்த்தர் கொடுக்காத நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட ஏதாவது இருக்குன்னா அது யார் கொடுத்தது? அவரிடத்திலிருந்து பெறாத ஒன்றுமே நம்மிடத்தில் இல்லை. இதான் உண்மை. அப்ப கர்த்தர் நம்முடைய வீட்டில் பொருட்களை கொடுத்திருப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொன்றையும் தொட்டு 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 ஆண்டவரே உமக்கு நன்றியா, இதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய தயவு ஆண்டவரே, அதுக்குதாக அந்த வீட்டை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சவுலை நிராகரித்து தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்த நோக்கம், ஒரு காரணம் இருக்கிறது. there is a purpose. ஏன் ஆண்டவர் சவுலை வேணான்னு தள்ளணும்? சவுலை தள்ளிட்டு தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஏன் ஏற்படுத்த வேண்டும்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எடுத்து வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22. பின்பு அவர் அவனை தள்ளி, பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று, எனக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? எதற்காக உயர்த்துகிறார்? எதற்காக ஒரு ஆபீஸ்ல உங்களை வைத்திருக்கிறார்? எதற்காக இந்த பகுதியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கை நாட்களிலே வேத அழகா சொல்லுது, தாவீது கர்த்தருடைய சித்தத்தை செய்து நித்திரை அடைந்தார். 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. 36. தாவீது தன் காலத்திலே, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு, பிதாவிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே சௌரியே, நல்ல கவனிங்க தயவு செய்து. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை அவருக்கு. இப்படின்னா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வெறும் வார்த்தையினாலே இந்த பறந்து விருந்து இருக்கிற சகல உலகத்தின் காரியங்களையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி கூட தேவையில்லை. அண்ட சராசரங்களை வார்த்தையினால் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நேரம் தேவையில்லை. No need for time. No need. Time is not needed for God to bless us. அப்படிதானே? அப்ப ஏன் தாமதம் ஆகுது? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவரை தேடும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்க. அதுல தான் டைம் டிலே. நீங்க விளங்கிக் கொள்ளும்படியா நான் பேசுகிறேன். God wants to prepare you to fulfill His purpose through that blessing.
நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், ஆனா ஆசீர்வாதத்துக்கு பின்ன இருக்கிற நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறணும்னா கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம விட்டு கொடுக்கணும். அப்ப தாமதம் கர்த்தர் பங்குல இருக்கிறதா நம்ம பட்சத்தில் இருக்கிறதா? தாமதத்துக்கு காரணம் யாரு? கர்த்தர் அல்ல. தாமதத்துக்கு காரணம் நம்ம தான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வேலை என்ற ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த வேலையை கொடுத்தா என் மகள் என்னை எப்படி தேடுவா, என்னை எப்படி தேடும். இந்த வேலையை கொடுத்தா இந்த பிள்ளை என்னிடத்துல எப்படி இன்னும் கிட்டி சேரும், என்னோட ராஜ்யத்தை இந்த மகன் எப்படி தேடுவான். கர்த்தர் அந்த நோக்கத்தில் பார்க்கிறார். நான் தாழ்மையா சொல்றேன் பாருங்க, நம்ம பார்க்கிற விதமா கர்த்தர் பார்க்கறது இல்லை. கர்த்தருடைய பார்வை எப்படி தெரியுமா? எல்லாமே நித்தியத்தை மையமா வச்சுதான் கர்த்தர் பார்க்கிறார். God sees with eternity in view. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதத்தை இப்படி பார்த்துறோம், அப்படி கர்த்தர் பார்க்கறது இல்லை. ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பது முன்பாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இந்த பிள்ளை எப்படி என்னை தேடும், இந்த மகன் என்னை எப்படி தேடுவான், இந்த மகன் என்னை எப்படி தேடுவான், என்னோட ராஜ்யத்தை எப்படி இந்த மகள் தேடும் என்று சொல்லி கர்த்தர் அந்த ஒரு கோணத்திலே பார்க்கிறார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க மாத்திரம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் உம்மை தேடுவேன். தீர்மானிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை எதை கொடுத்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு வாகனமா இருந்தாலும் சரி, ஒரு காரா இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நான் பயன்படுத்தி நான் உம்மை தேட ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன். இந்த ஒரு மனப்பக்கத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தோன்னே வாங்கிட்டு ஓடுற ஆள் தான் நிறையா. வேலைக்குன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஒரு வேலையை கொடுப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா சனிக்கிழமை ஓவர் டைம் பண்ணாங்களா, ரொம்ப டயர்டா இருக்கான். யோசிச்சு பாருங்க, நாம் எவ்வளவு தவறு செய்யணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கணும். அருமையான ஒரு வாக்குத்தத்தம் வேதாகமத்தில் உண்டு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான், ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், அந்த காலம் தான் முக்கியம், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய ஏற்ற காலம் வந்து விடுமானால் கர்த்தர் தீவிரமாய் காரியத்தை செய்வார். பருவங்களின் நேரம், ஏற்ற காலம், குறிக்கப்பட்ட நேரம். நான் திருப்பிமா சொல்றேன், சின்னவன 1000 மடங்கு பெருகப்படுவதுக்கு ஆண்டவருக்கு பெரிய காரியம் இல்லை. சின்னவன பலத்த ஜாதியா மாத்துறதுக்கு ஆண்டவருடைய பெரிய காரியம் அல்ல. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய், அப்படின்னா கர்த்தர் அந்த ஏற்ற காலத்துக்காக காத்துட்டு இருக்கிறார். ஒரு ஏற்ற காலம் உருவாக்கப்படணும். அந்த ஏற்ற காலம் வந்து விடுமானால் ஆண்டவரை எதுவும் தடை செய்யப்பட முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தோட்டக்காரரை யோசிச்சு பாருங்க. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அறுவடைக்கு ஒரு நேரம் உண்டு. யோசிச்சு பாருங்க, இந்த தோட்டக்காரு தவறான நேரத்தில் நிறைய தண்ணியை பாய்ச்சி விட்டான்னு வச்சுங்களேன், செடியெல்லாம் அழுகி போயிடும். அதே சமயத்தில் தண்ணி போதாத விதத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை பாய்ச்சினா அதுவும் வற்றி போய்விடும். அதே போல தேவனுடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும்படி அவருடைய காலத்துக்கும் அவருடைய நேரத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போமானா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட விருட்சத்தை போல இருப்பான், ஏற்ற காலத்திலே கனி.
தன் காலத்தில் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல ஏற்ற காலம். இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஒருவேளை பல ஆண்டுகள் பல மாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் ஏற்ற காலத்தை உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குளிர்காலத்துக்கு பிறகு ஒரு கோடை காலம் இருக்கிறது என்பது உண்மையானால் உங்களுடைய துக்கத்து காலத்துக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தின் காலம் கண்டிப்பா இருக்கு. கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. ஒரு குளிர்காலத்துக்கு பிறகு ஒரு கோடை காலம் இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட துக்க நாட்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியின் காலம் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சத்ருவாகிய பிசாசு உங்களோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கிரியை செய்யல, உங்களோட ஆசீர்வாதத்தின் காலத்துக்கு விரோதமாக கிரியை செய்யணும். எவ்வளவு சீக்கிரம் நம்மளை சுகந்த பலி ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எவ்வளவு சீக்கிரம் சுகந்த வாசனையை ஒப்பு கொடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே அவருடைய பிரதானமான தொழில் என்னவென்று கேட்டால் விவசாயம் தான். அந்த இஸ்ரேலில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒன்று தெரியும். ஒரு விதையை சீக்கிரமாக விதைச்சிட்டாங்கன்னா அந்த கோடை காலத்தின் வெயிலில் அது அப்படியே வறண்டு போயிடுமா. கொஞ்சம் லேட்டாக விதைச்சிட்டாங்கன்னா பனி காலத்தினாலே பனியினாலே அந்த முளைத்து எழும்பின அந்த செடிகள் காய்ந்து போய்விடுமா. அப்போ இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு தெரியணும் எந்த நேரத்தில் சரியாக விதைக்கணும், எந்த நேரத்தில் அறுக்கணும் என்ற ஒரு ஞானம் தேவை. எனக்கு அருமையான சபையாரே, அப்போ ஒரு விவசாயிக்கு அந்த ஞானம் இருக்குமானால் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருக்கு நம்மை குறித்ததான எவ்வளவு விளக்கம் அவருக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எப்ப என்னோட மகனை ஆசீர்வதிக்கணும், எப்ப என் மகளை ஆசீர்வதிக்க ஆண்டருக்கு தெரியாதா? ஏதோ ஆண்டருக்கு தெரியாத மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆண்டு இன்னும் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டு இன்னும் எனக்கு செய்யல. இல்ல இல்ல இல்ல, சுகந்த வாசனையா மாறுங்க பிரதர் சிஸ்டர், சுகந்த வாசனையா மாறுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிற, எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வசனத்தை மட்டுமா வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். குறித்த காலத்திலே சபையாரே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலத்தை குறிக்கணுமா, ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை குறிக்கணுமா, அப்படி இருதயத்தில் தீர்மானம் பண்ணணுமா? நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான சுகந்த வாசனையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். 18:10 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்பவ கால திட்டம், the season of productivity. உற்பவ கால திட்டம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரா இல்லையா? 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் குறித்திருந்த காலம். தேவனுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தை குறிக்கணும் பிரதர் சிஸ்டர். கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு காலத்தை குறிக்கணும். கர்த்தர் ஒரு காலத்தை குறிக்காத பட்சத்தில் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது.
கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தை குறிக்காவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து விட்டால் நடக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில், நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் யாரோட பேசுறான்னு தெரியல. கர்த்தர் எப்பங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? 75வது வயதிலே வாக்குத்தத்தம். ஒவ்வொரு வருஷமா கடந்து போகுது, ஒவ்வொரு வருஷமா கடந்து போகுது. அவர்களுக்குள்ள என்ன கவலையா இருந்தது தெரியுமா? ஐயோ வயசாகுதே, வயசாகுதே, வயசாகுதே. நீங்க கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, வயசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் குறித்த காலத்தை ஏற்படுத்துவார். வருஷங்கள் எல்லாம் போதே, கவலைப்பட வேண்டாம். You are worried about age. God is concerned about set time. கர்த்தர் குறித்த காலத்தை அவர் செய்ய விரும்புகிறார். நம்ம நேரத்தை பார்க்கிறோம், கர்த்தர் குறித்த நேரத்தை பார்க்கிறார். இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன். ஒருவேளை நினைக்கலாம், இன்னும் எனக்கு திருமணம் ஆகலையே, இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கலையே, இன்னும் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மகனே மகளே, உனக்கென்று ஒரு காலத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த காலத்தை குறிக்க வேண்டுமானால், ஒரு அறுவடையின் காலம் உருவாக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருக்கின்ற சுகந்த வாசனையாய் மாறும். நான் மறுபடியுமாக ஏவப்பட்டு சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறேன். அந்த குறித்த காலம் வருமானால் சாத்தியமற்ற காரியங்கள் சாத்தியமாய் மாறும். இயற்கையாய் நடக்க வேண்டிய காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடக்கும். சாதாரணமான காரியம் அசாதாரணமா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குறித்த வேலை வருமானால் யாரும் ஒன்று எதுவும் தடை பண்ண முடியாது. உங்களோட வயது ஒரு தடையா இருக்காது, கடந்து போன வருஷங்கள் தடையா இருக்காது, உங்களுடைய சரீர நிலைமை தடையா இருக்காது, உங்களுடைய அனுபவங்கள் தடையா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் தடையா இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். சீக்கிரமா ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-20 குயிக்கா வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதை ஆபிரகாம் கவனத்தில் கொள்ளல. அது பகுதியை வாசிங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வயசையே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், கடந்து போன வருஷங்களே தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் சரீரம் செத்து போனது எண்ணவில்லை, சாராளின் கர்ப்பம் செத்து போனது எண்ணவில்லை. ஆபிரகாம் எண்ணினது எல்லாமே தேவனுடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குற வல்லமை உண்டு? ஒன்றுமே பூமி வெறுமையா இருந்த போது கர்த்தருடைய வார்த்தை தானே எல்லாவற்றையும் உருவாக்கினது. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களிடத்துல இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும். ஆனா உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கணும்? வயசுல இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணம் வருஷங்களில் இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணம் நேரங்களில் இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணம் கர்த்தருடைய வார்த்தையில், அவருடைய வாக்கு தத்தத்தில் இருக்கணும். 20ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாத்துங்க. பிரச்சனையே யோசிச்சுக்காரீங்க.
கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. இன்னைக்கு பிசாசு எப்படி பண்ணியிருக்கான் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையை தியானிக்கிறது இல்லை, பிரச்சனையை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் வசனம் வரமாட்டேங்குது, விசனம் தான் வருது. தாழ்மையா சொல்றேன், டோன்ட் திங்க் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், திங்க் ஆஃப் காட்ஸ் வேர்ட். வார்த்தையை தியானிங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை தியானிங்க. உங்களோட பிரச்சனைகளை தியானிக்காதவன். எவ்வளவு பிரச்சனை குறித்து யோசித்து தியானிக்கிறோமோ அவ்வளவு அளவு பிசாசு நம்மளை சோர்வுகளை கொண்டு போய்விடுவான். ஆனா எவ்வளவு அளவு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களோ அவ்வளவு அளவு கர்த்தர் உங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவியை தருவார். தாவீது அழகா சொல்வார், அவருடைய பிரமாணங்கள் மாத்திரம் இல்லைன்னா நான் என்றைக்கும் அழிந்து போயிருப்பேன். அழிந்து போயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறாரா இல்லையா? சகோதரனே, உங்களுக்கு குறித்த காலம் இருக்கா இல்லையா? குறித்த காலம் இருக்கா இல்லையா? கலாத்தியர் 6:9 வாசிங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து சோர்ந்து போகாது இருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலம், அறுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கு பிரதர். நன்மை செய்கிறீர்களே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க தளர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க தயவு செய்து. அப்ப ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. இந்த ஏற்ற காலம் என்னோட வாழ்க்கையில வரணும். இந்த ஏற்ற காலம் என்னோட வாழ்க்கையில வரணும். இந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும், கர்த்தர் வானத்தை திறக்கிற வரைக்கும், மழையை பெய்ய பண்ணுகிற வரைக்கும், சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், இந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்பிருந்தால், இந்த ஏற்ற காலம் உங்களோட வாழ்க்கையில் வரணும்னா 6 காரியம் செய்யணும். 6 காரியம் சீக்கிரமா நோட் பண்ணிங்க. 6 காரியம் செய்யணும். முதலாவது, உங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். பாரங்களை கர்த்தர் மேல் வைத்திட வேண்டும். மூன்றாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நான்காவது, விழித்து இருக்கணும். ஐந்தாவது, விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். ஆறாவது, பிசாசை எதிர்த்து நிற்கணும். எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. இதை செய்து பாருங்க. காத்திருக்கிற நேரத்தில் இந்த 6 காரியங்கள். முதலாவது என்னது? தாழ்மையா இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் மேல வைத்திடணும். மூன்றாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். நான்காவது, விழித்து இருக்கணும். ஐந்தாவது, விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். ஆறாவது, பிசாசு எதிர்க்கணும். இப்போ வேதத்தை திறந்து பாருங்க. வேதத்தை திறந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 10 வசனங்களை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க, நான் முடிக்க போறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 10 வரைக்கும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு இருக்கா? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கியிருங்கள். உங்களை தாழ்த்துங்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதாவது அந்த தாழ்மை இல்லைன்னா ஆண்டவரை சார்ந்து ஜெபிக்க முடியாது. தாழ்மை இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. தாழ்மை இல்லைன்னா கர்த்தர் ஆராதிக்க முடியாது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு முதலாவது அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருங்க. ஆண்டவரே, நான் முற்றிலுமா தாழ்த்துறேன்ப்பா, உங்களுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிறத ஒப்பு கொடுக்குறேன்.
முதலாவது படி, அதான் முதலாவது படி. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம், அப்படிதானே? அந்த வெயிட்டிங் பீரியட்ல பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நிறைய கவலைகளையும் பாரங்களையும் உங்களோட மனதில் வச்சிருவோம். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? எத்தனை வருஷம் காத்திருக்கிறது? அப்ப அந்த ஏற்ற காலம் வருவதற்கு நாம் காத்திருக்கும் போது பிசாசு பண்ணுகிற காரியம் என்னவென்றால், அநேக கவலைகளையும் பயத்தையும் சந்தேகத்தையும் நம்முடைய மனதில் வைத்து விடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் அவர் விசாரிக்கிறவரானபடினாலே. அப்ப முதலாவது படி அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி தன்னை தாழ்ந்து இருக்கிறது. காரணம், பெருமை வந்துடுச்சுன்னா ஆண்டவரை தேட முடியாது, பெருமை வந்துடுச்சுன்னா ஜெபிக்க முடியாது, பெருமை வந்து விட்டால் கர்த்தரை சார்ந்து இருக்க முடியாது. அவர் தான் ஏற்ற காலத்தை உருவாக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப பிசாசு அந்த காத்திருக்கிற காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் பயத்தையும் சந்தேகத்தையும் வைக்கும் போது அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வைத்திருந்தோம். காரணம், அவர் நம்ம விசாரிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, அந்த காத்திருக்கிற நேரத்தில் தான் ஒரு குழப்பத்தை பிசாசு உண்டு பண்ணுவோம். பாருங்க, இவ்வளவு நாள் செய்யல, இனிமேல் ஆண்டவர் செய்ய போறாரா? பைபிள் வாசம் என்ன பிரயோஜனம்? ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? பிசாசு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான். ஆகவே தெளிந்த புத்தி வேணும். காத்திருக்கிற நேரத்தில் தாழ்மை வேணும். காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல வைக்க வேணும், அவர் மேல வைத்து விடணும். மூன்றாவது, தெளிந்த புத்தி வேணும். எத்தனை பிசாசு கூட மனதை குழப்புகிறான். ஆண்டவர் போறியே, ஜெபிக்கிறிய, ஆண்டுக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு? பிசாசுடைய வேலையே நம்முடைய சிந்தையை குழப்புகிறதா. நான்காவது, விழித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய நித்திரைக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. காத்திருக்கிற நேரத்திலே விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்க ராத்திரி எல்லாம் முழிச்சிட்டு இருக்க சொல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விழித்திருக்கணும். கொஞ்சம் நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுக்கலாம், ஆவிக்குரிய நிலைமையில தூங்கிட்டோம்னா ராத்திரில பிசாசு வந்து கடைகளை விதைத்து விட்டு போய்விடுவான். அதுக்கப்புறம் கஷ்டம். அவங்க விழித்திருக்க வேண்டும். அடுத்தது, விசுவாசத்தை தான் தாக்கிட்டே இருப்பான் பிசாசு. காத்திருக்கிற நேரத்தில் விசுவாசத்தை தாக்கிட்டே இருப்பான். விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். வாஸ்தவே, ஆபிரகாம் விசுவாசத்திலே தளராமல், விசுவாசத்திலே தளராதபடி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, உறுதி விசுவாசத்திலே தரித்திருந்து கடைசியா பிசாசே விசுவாசத்திலே உறுதியா இருந்து பிசாசை உனக்கு சொல்லட்டா, கவனிங்க. விசுவாசத்துல உறுதிப்படாம பிசாசை எதிர்த்து நிற்க பிரயாசப்படாதீர்கள். விசுவாச உறுதிப்படாம சத்ருவாகிய பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டாம். எப்ப அவனை எதிர்த்து நிற்கிறது தெரியுமா? விசுவாசத்துல உறுதிப்பட்டார்களா. இந்த 6 காரியத்தை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது, காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்ந்து இருக்கணும். அந்த நேரத்தை தான் பிசாசு அநேக காரியங்களை காட்டி பெருமையை நமக்குள்ள கொண்டு வருவோம். நல்லா கவனிங்க, ஆவியான பேசுறார். இந்த காத்திருக்கிற நேரம் இருக்குல்ல, ஏற்ற காலம் வரத்து காத்திருக்கிறோம்ல, அந்த நேரத்தில் பிசாசு பெருமையின் சிந்தையை நமக்குள்ள கொண்டு வருவோம். ஜெபிக்கிறதெல்லாம் விட்டுரு, உன்னால முடியாதா? அவர்கிட்ட போனா காரியம் நடக்க போகுது, இவர் உனக்கு செய்ய மாட்டாரா? என்னத்துக்கு நீ ஜெபிச்சுக்கிட்டே கிடக்குற? என்னத்துக்கு உபவாசம் பண்ற? ஏன் பரிசுத்தமா இருக்கிற? இல்ல சகோதரனே, இல்ல. அந்த பெருமையின் சிந்தைக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அடங்கி இருப்பாண்டவரே. காத்திருக்கிற நேரத்தில் ஏற்ற காலம் எனக்கு வருகிற வரைக்கும் நான் அடங்கி இருக்கிறேன். பலத்த கடத்தின் கீழ் அடங்கி இருக்கிறேன். அந்த நேரத்தில் பிசாசு கவலைகளையும் காரியங்களையும் கொண்டு வரும்போது உண்மையில இந்த கவலை பாரத்தை எல்லாத்தையும் வைத்து விடுகிறேன்ப்பா. தெளிந்த புத்தியா இருப்பேன். குழப்பத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாண்டவரே. விழித்திருப்பேன். ஆவிக்குரிய ரீதியிலே நான் விழித்திருப்பேன். விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருப்பேன்.
பிசாசுக்கு தெரியணும். எதை தொட்டாலும் உங்களுடைய விசுவாசத்தை தொட முடியாதுன்றது பிசாசுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எதை தொட்டாலும் இந்த மகனுடைய விசுவாசத்தை தொட முடியாது என்பது பிசாசுக்கு தெரியணும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இந்த 6 காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருந்து செய்வீர்கள் என்றால், அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்க? இதுதான் தேவனுடைய நோக்கம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனை காரியத்துக்கும் தெய்வீக நோக்கம் இங்கதான் இருக்கிறது. 4 காரியம். முதலாவது, சீர்படுத்தணும். அகற்ற வேண்டிய காரியம் இருக்கிறது, சீர்படுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது, சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இவங்களெல்லாவற்றையும் சீர்படுத்துவார். இந்த சீர்படுத்துதல் எப்ப நடக்கும் தெரியுமா? காத்திருக்கிற நேரத்தில் தான். சில பேர் காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டர் விட்டு போயிடுவாங்க. பிசாசு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். இந்த காத்திருக்கிற நேரத்தில் தாங்க இந்த 6 காரியம் நமக்கு வேணும். அடங்கி இருக்கணும், பாரங்களை கர்த்தர் மேலே வைக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும், விழித்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். கண்களை மூடலாமா? தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் அப்படியே நிற்கலாமா? தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடினவர்களாக. ஹல்லேலூயா. ஒரு ஏற்ற காலத்தை தேவன் உருவாக்குவேன் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், அவருக்கு சுகந்த வாசனையாய் மாறும். சுகந்த வாசனையாய் மாறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வருஷங்களை குறித்து கலங்க வேண்டாம், வயதை குறித்து கலங்க வேண்டாம், சூழ்நிலை குறித்து கலங்க வேண்டாம். உங்களுடைய எண்ணங்கள் அந்த காரியத்தில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில. ஆண்டவர், இன்றைக்கு இந்த பரிசுத்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில என்னையே உமக்கு சுகந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கிறேன். சிந்தித்து பாருங்க அருமையான சபையாரே. அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். இருதயத்திலே ஒரு தீர்மானம் செய்தார். இருதயத்தில் அவர் சொன்னாராம், இனிமேல் நான் சபிக்க போகிறதில்லை, இனிமேல் அழிக்க போகிறதில்லை என்று சொல்லி காலங்களை உருவாக்குகிறார். காலங்களை உருவாக்குகிறார். பூமி கழித்தரும்படியாக, பூமி செழிக்கும்படியாக கர்த்தர் காலங்களை உருவாக்குறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவர் சுகந்த வாசனையை முகரும் போது. சுகந்த வாசனை முகரும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்கு சுகந்த வாசனையா மாற? அந்த சுகந்த வாசனை வேற ஒன்றும் அல்ல, பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம். சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தேடி தெரிந்து கொண்டு பரிசுத்த பலியை அன்னைக்கு நோவா அந்த பலிபீடத்திலே செலுத்த முடியாலே கர்த்தர் தீர்மானம் செய்கிறார். இனிமேலும் சாபம் அல்ல, இனிமேலும் அழிவு அல்ல, இனிமேலும் செழிப்பு, இனிமேலும் வளர்ச்சி, இனிமேலும் ஹல்லேலூயா ஆசீர்வாதம், இனிமேலும் தேவ தயவு. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், சுகந்த காணிக்கையாய் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, சுகந்த பலியாய் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்னைக்கு தீர்மானம் பண்றான், திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிறேன்ப்பா, முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்குறேன், முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய குறித்த காலத்தை நீங்க உருவாக்குங்க. என்னோட வாழ்க்கையில் ஒரு குறித்த காலம் இருக்கிறது, குறித்த காலம் இருக்கிறது. என்னோட வாழ்க்கையில் ஒரு குறித்த காலம் இருக்கிறது. அதை நீங்க தான் உருவாக்கணும் ஆண்டவரே. அந்த குறித்த காலத்தை நீங்க தான் உருவாக்கணும். நான் சுகந்த ஒரு காணிக்கை வாசனையாக மாற ஒப்பு கொடுக்கிறேன்.
நீங்க தீர்மானம் பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் வறண்ட விடாய்த்து போன உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலம் உண்டு பிரதர், சகோதரே, ஏற்ற காலம் இருக்கிறது. சௌரியே, ஏற்ற காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் காத்திருக்கும் போது ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் எச்சரிக்கிறேன். அந்த ஏற்ற காலம் வருவது காத்திருக்கும் போது விழிப்பாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. உடைய சத்துருவாகிய பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறார். இந்த காத்திருக்கிற நேரம் தான் ஆபத்தான நேரம். அவருடைய வாழ்க்கையில ஆபத்தான நேரம் தெரியுமா? நெடுநாள் காத்திருக்கிற நேரம் தான் ஆபத்தான நேரம். அந்த நேரத்தில் தான் பிசாசு கிரியை செய்கிற நேரம். தாழ்மையாக சொல்கிறேன், அந்த நேரத்தில் மாத்திரம் ஆண்டு விட்டு போயிடாதீங்க பிரதர், சிஸ்டர். அந்த ஏற்ற காலத்துக்கு காத்திருக்கும் போது ஆண்டோட விட்டு தூரமா போயிடாதீங்க. மாறாக ஆண்டோட கிட்டி சேருங்க, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்க. உங்களுடைய பாரங்களை அவர் மேல வைங்க. தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்க, விழித்திருங்க, விசுவாசத்திலே உறுதிப்பட்டவளாயிருங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழ்மையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழ்மையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். தேவ சமூகத்தை உணர்வோம், தேவ பிரசனத்தை உணர்வோம். ஆவியானவர் அரசை பாடிக்கொண்டிருக்கிறார். முற்றிலும் எரித்து விடும், சுகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழ்மையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழ்மையா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா, ஆண்டவா உம்மை வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா உம்மை மீண்டும் தலை தூக்காமல், தலை தூக்காமல் மாண்டு மகிழ்கிறேன்.
வாசனையா மாறுறார். சுகந்த வாசனையா மாறுறார். சுகந்த வாசனையா மாறுறார். அப்பா கர்த்தருடைய கரம் சபையார் மீது நீட்டப்பட்டிருக்கிற ஆவியில உணர்க. கர்த்தருடைய கரம். கர்த்தர் சொல்றார், மகனே, ஏற்ற காலத்தை உண்டாக்குகிற கர்த்தர் நான். மகளே, ஏற்ற காலத்தை உருவாக்குகிற கர்த்தர் நான். அண்ட சராசரங்களையும் படைத்து உருவாக்கிற கர்த்தராகிய நான் உனக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஏற்ற காலத்தை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை சகோதரி, ஒரே ஒரு நிபந்தனை தான் சகோதரி, ஆண்டுக்கு சுகந்த ஒரு வாசனையா மாறணும். வேற ஒன்றி ஆண்டு கேட்கல, வேற ஒன்றுத்தி ஆண்டு நம்ம கேட்கல. ஆண்டு சொல்ற, மகனே மகளே, எனக்கு சுகந்த வாசனையா மாறுவியா, எனக்கு சுகந்த வாசனையா மாறுவா. ஹல்லேலூயா. ஆண்டு நம்முடைய எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆண்டுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். பரிசுத்தாவினை துக்கப்படுத்துகிற எந்த காரியம் நமக்கு வேண்டாம். எதுவாயிருந்தாலும் இன்னைக்கு அதை தூக்கி எறிந்து விடுங்க. உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஏற்ற காலத்தை உருவாக்கும். ஏற்ற காலம் உண்டாகுமானால் கர்த்தருடைய வாழ்க்கை ஏற்ற காலத்தை உருவாக்குவார். சாதாரண காரியம்லாம் அசாதாரணமான காரியமா, இயற்கையா நடக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில நடக்கும். ஹல்லேலூயா. சாத்தியமற்ற காரியங்கள் சாத்தியமாய் மாறும். நன்றிப்பா. செபிப்போம், சோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் கேட்ட வசனங்களை தொடர்ந்து பேசும்படியாக நான் செபிக்கிறேன். விதைக்கப்பட்ட வார்த்தை
நூறத்திரையாய் கணித்தர கர்த்தர் உதவி செய்யணும். வேளையிலே ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு அருமையான சபையாரை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் கர்த்தாவே உலக ரீதியிலும் கர்த்தர் இவளை ஆசீர்வதித்து இவளை கனப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள நல்ல கரம் ஒவ்வொரு மீதும் தங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இவளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கிருபை செய்வீராக. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். நாங்கள் சிறுக வேணும், நீங்கள் பெருக வேணும். ஆண்டவரே, எல்லா கன துதி மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.